சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட். கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையோரங்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பெருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன் ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன், சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக GPS வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதி ஆண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.